the company making a more revenue, the definitely is have here two things. The one thing is the sales, another thing is the revenue. ஹாய் ஐம் சவுந்தரன், டிஜிட்டல் மார்க்கெட்டர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய மார்க்கெட்டிங், நிறைய கேம்பெயின் நடந்துகிட்ருக்கு. ஆனால் கேம்பெயின் நடக்கிறது எல்லாமே சேல்ஸில் போய் முடியுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு 80% உங்கள் கேம்பெயின் ரன் ஆகுதுன்னா மிச்சம் இருக்க 20% தான் உங்களுக்கு சேல்ஸோ இல்லை லீட்ஸோ உங்களோட பிராண்ட் அவேர்னஸோ நடக்குது. இது ஏன் இவ்வளோ தான் நடக்குது, ஏன் 80%ல் 20% தான் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங்கில் நிறைய ஒரு விஷயத்தை தப்பு பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸோ டார்கெட் பீப்புளோ தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்டை மூவ் பண்ணணும், ப்ராடக்டை சேல் பண்ணணும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர்த்து அவங்க ப்ராடக்டை ஒரு எமோஷ்னல் கிரேஸாவோ இல்லை ஒரு பிராண்ட் வேல்யூவோ மாற்ற நினைக்க மாட்டாங்க. இது பிராண்ட் வேல்யூவாக மாத்திரம் என்ன நடக்கும்னா, உங்களை தேடி மக்கள் வருவாங்க, நீங்கள் மக்களை தேடி போய் விற்க வேணாம். ஸோ இதுக்கு தான் பிராண்டிங்காக மாற்றுறது. அதனால் எமோஷ்னல் கிரியேஷனாகவும் ஸ்டோரி டெல்லிங்காகவும் உங்களோட கண்டென்ட்டோ உங்களோட ப்ராடக்ட்டோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி செல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அதிகமாக சேல்ஸையும் கொடுக்கும், உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸோட ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகும், ப்ராடக்ட்டும் நிறைய சேல்ஸ் ஆகும். தேங்க்யூ.